விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திண்டிவனம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இவர் மரக்காணத்தை அடுத்து அழகன்குப்பம் கிராமத்தில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதையடுத்து வசவன்குப்பம், முட்டுக்காடு, தாழங்காடு, கைப்பனிக்குப்பம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இப்பிரச்சாரத்தில் அஇஅதிமுக மற்றும் பாஜக, பாமக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் அஇஅதிமுக வேட்பாளர்களான ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் RS ராஜேஷ் மற்றும் திருவொற்றியூர் வேட்பாளர் K குப்பன் ஆகியோரை ஆதரித்து அஇஅதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பிரச்சாரம் செய்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழகத்தை கஞ்சா இல்லாத மாநிலமாக அதிமுக மாற்றும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் ஜீவானந்தம் வளர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்று திமுக எனும் கார்ப்பரேட் நிறுவனத்திடம் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக சாடிய அவர், சதி திட்டங்களுக்கு மத்தியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அபிமன்யு போல துணிச்சலாக நின்று மக்களை காப்பார் என ஆவேசமாக பேசினார். ஒரு காலத்துல சென்னை அண்ணா அன்பா அட்ரஸ் சொல்ற மக்களும் ஆட்டோக்கார அண்ணனுங்களும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு பட்டா கத்தியோட சுத்துறவங்களும் கூலி படைகளும் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி அதிமுக ஆட்சியில சிங்கார சென்னையா இருந்த நம்ம சென்னை இந்த திருட்டு திமுக ஆட்சியில சீரழிஞ்ச சென்னையா மாறிடுச்சு. சென்னை வந்தவங்களை வாழ வைக்கிற அன்னைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சென்னை இன்னைக்கு திமுக கொள்ளடிக்கிற கோடவுனா மாறிடுச்சு. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பொறியாளர் வெங்கடேசன் குடியாத்தம் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அகரம்சேரி பகுதியில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். முன்னதாக அகரம்சேரி வெங்கடேசன் ஏற்பாட்டில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களையும் பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்களிடையே எடுத்துக் கூறினார். இந்நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர் டில்லிபாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள கழக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொன்னமராவதி, பெரியார் நகர் பகுதிகளைச் சார்ந்த திமுக மாவட்ட துணை செயலாளர் சுதா சின்னையா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் மாற்றுக் கட்சியினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் திருமயம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான PK வைரமுத்து முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். ஈரான் போர் பதற்றத்தால் அங்கு சிக்கி தவித்த 500க்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்களில் முதற்கட்டமாக மீட்கப்பட்டு குமரி வந்தடைந்த 133 மீனவர்களை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வரவேற்றார். போர் பதற்றத்தால் சிக்கி தவித்த மீனவர்களை மீட்க அஇஅதிமுக MP தம்பிதுரை மற்றும் மத்திய அமைச்சகத்திடம் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் பலனாக முதற்கட்டமாக 133 மீனவர்கள் மீட்கப்பட்டு தமிழகம் அழைத்து வரப்பட்டனர். குமரி வந்தடைந்த மீனவர்களை ஆரல்வாய் மொழியில் நேரில் வரவேற்ற தளவாய் சுந்தரம் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு அவர்களுடன் அமர்ந்து காலை உணவு உண்டு தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜவர்மன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் தங்கம் தென்னரசுவை எதிர்த்து போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு புரட்சி தலைவர் மற்றும் அம்மாவின் ஆசி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் பலமானவர்களே என்றும் திருச்சுழி தொகுதி ஏற்றம் பெற மக்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்புவதால் தனது வெற்றி உறுதி என்றும் தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் MP நிறைகுலத்தான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் J வினோத் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். 51 மற்றும் 52வது வார்டுகளுக்குட்பட்ட காய்கறி சந்தை, ரங்காபுரம், ராஜா தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு, MLA பாலசுப்ரமணியன் மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் செலியன் அறிமுக கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கூட்டணி கட்சிகளான அஇஅதிமுக, பாமக, பாஜக, அமமுக, தமாக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அம்மாப்பேட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சார்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான துரை சண்முகப்பிரபு முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மோகனசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காட்டுமலையனூர் பகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். காட்டுமலையனூர் கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், கண்ணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் வடக்கு ஒன்றியம் பூலவாடி ஊராட்சியில் திமுகவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். இதற்கான நிகழ்ச்சியில் உடுமலை தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கழகத்தில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பூலவாடி அண்ணாதுரை தலைமையில் குடிமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பிரணேஷ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சங்கர் கணேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பல்வேறு நலசங்கத்தினரை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள நலசங்க பிரதிநிதிகளை அஇஅதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புழல் தேர்தல் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அஇஅதிமுக வேட்பாளர் மாதவரம் மூர்த்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். USS காலனி பகுதியில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி அஇஅதிமுக வேட்பாளர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மலேசியா பாண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதுகுளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வளநாடு, செங்கைப்படை, ஆதங்கொத்தங்குடி, பூசேரி, பெரிய இலை உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தர்மர் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மலேசியா பாண்டிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரகலூர் பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் அஇஅதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் செம்மலை மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலையில் தாவேக நிர்வாகிகள் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுக வேட்பாளருமான நல்லத்தம்பி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடனிருந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட சிந்தல்பாடி, வகுத்தப்பட்டி ஊராட்சிகளில் அவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சுட்டிக்காட்டி இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்த அவர் மீண்டும் அமைதியான ஆட்சி அமையும் என்றும் உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சேதுபதி சொக்கலிங்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சொக்கலிங்கபுரம் பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று ஒவ்வொரு வீடாக வாக்காளர்களை சந்தித்த நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு அஇஅதிமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சத்யபாமா விவசாயிகளின் கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசி நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். குண்டடம் பகுதியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் முத்து வெங்கடேஷ் தலைமையில்
தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடம் அவர்களின் கோரிக்கையை பொறுமையாக கேட்ட கழக வேட்பாளர் அவர்கள் கோரிக்கைகளை முழு முயற்சி எடுத்து செய்து தருவதாக உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கழக மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேவாலயத்தின் முன்பு தேனி மேற்கு மாவட்ட செயலாளரும் கம்பம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான STK ஜெக்கையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈஸ்டர் திருநாளை ஒட்டி தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்த பொதுமக்களை சந்தித்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் தேவாலயத்தின் போதகர்களை நேரில் சந்தித்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க ஆதரவு திரட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். காரிமங்கலம் அருகே உள்ள கெரக்கோட அள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பன்னீர் ஆதரவாளர்கள் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் முன்னிலையில் தாய் கழகமான அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு கழக தொண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோலப்பாளையம், சேர்வராயன் பாளையம், ஜம்பை, காடையாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திமுக பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் என 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் பவானி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான KC கருப்பணன் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராமங்களில் விவசாயிகளுடன் நெல் அறுவடை செய்து அஇஅதிமுக வேட்பாளர் ராணி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். வந்தவாசி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் லோகேஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் VT நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போடி நாயக்கனூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சாலையோர வியாபாரிகள், கார், வேன் வாகன ஓட்டுநர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோர்களை சந்தித்த அஇஅதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் சென்ற இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவு கோரினார்.